Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. Guys, இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் 52 வீக்ஸ் ஹை. அதாவது 52 வீக்ஸ் ஹைக்கு மேலே இருக்க எல்லா அதாவது நம்ம ஸ்டாக்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்ம க்ரைட்டீரியாவில் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவோம், பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 2 months வரைக்கும் கூட 3 months கூட ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. நான் எங்கேருந்து எனக்கு ஸ்டாக்ஸ் கிடைக்கிது, என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது இந்த ஸ்டாக்ஸில், அது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னி ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஸ்ட்ரைட் இன் டு தி ப்ரௌசர்ஸ் அண்ட் சி ஹவு யூ கேன் கெட் இட். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனர்லேருந்து கிடச்சிது. நம்ம ஸ்க்ரீனர் எதுங்கிறது இங்கே காமிச்சிடுறேன். ஸோ கூகுளில் போய்ட்டு 52 வீக்ஸ் ஹைன்னு அடிச்சிங்கனாவே சார்ட்டிங்கில் வந்துடும். ஓப்பன் பண்ணிங்கன்னா 52 வீக்ஸ் ஹை இருக்க எல்லா ஸ்டாக்குமே இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா 1% ஸ்டார்ட் ஆகி 1% ஸ்டார்ட் ஆகி ஒரு 6% to 7% வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே பார்க்க மாட்டோம், ஏன்னா அதுக்கு மேலே வந்து ரொம்ப நம்ம க்ரைட்டீரியாவை க்ராஸ் பண்ணிடும். ஸோ 1% ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது? ரத்னமணி. ஓகே, ரத்னமணி 1%. காப்பி, இங்கே போயிட்டு ரத்னமணி நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ரத்னமணி வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ரத்னமணி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து இண்டெக்ஸஸ், இதை பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் ஐடியா. ஓகே, இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க, இங்கே பேஸ்ட். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ரத்னமணி பார்க்கலாம். ரத்னமணி நம்ம க்ரைட்டீரியாவில் வருதா அப்படின்னா நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிடுவோம். வீக்லி டைம் ஃப்ரேம் போய்ட்டு நம்ம க்ரைட்டீரியா என்னென்னா டெய்லி ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு கன்சாலிடேஷன் இருக்கணும். அதாச்சும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்து ரிட்டர்ன் செகண்ட் டைம் ஒரு தேர்ட் டைம் பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஓகே, டெய்லி ஒரு வீக்லியில். ஓகே, ஸோ இது இந்த ஸ்டாக் நமக்கு கிடையாது, அதனால் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தோம். ஓகே, ஐடியாவில் பார்த்தா இங்கே இருக்குது. ஐடியாவில் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. வீக்லியில் பார்த்தா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதாச்சும் கரண்ட் ப்ரைஸோட லெஃப்ட் சைடு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே இருக்கிறது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்படி பார்த்தா இது மூணுமே ரெசிஸ்டன்ஸ் தான். 1 2 தேர்ட் டைம் பிரேக் அவுட் கொடுத்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபோர்த் டைம் திருப்பி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஃபோர்த் டைம் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வீக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து இங்கே எங்கேயாச்சும் என்ட்ரி பண்ணுவேன். என்ட்ரி பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பேன். அவ்வளோதான். இங்கே நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டரும் சிம்பிளான இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போய்ட்டு இந்த 3EMAங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஓகே, இங்கே ஆட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இதோட செட்டிங்ஸும் சொல்லிடுறேன். செட்டிங்ஸ் இன்புட்குள்ளே போய்ட்டு 2144 மூவிங் ஆவரேஜ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. க்ரீன் 21, ரெட் 44. ஓகே, இந்த ஸ்டாக் புல்லிஷில் இருக்குது. இப்போ நான் எங்கே பை பண்ணுவேன்? 14 ரூபீயில் இருக்கா? நான் ஒரு 15 rupees வந்துச்சுன்னா கூட பை பண்ணுவேன். 15 rupeesல பை பண்ணுவேன். 13 rupeesல ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? 15 rupee and 13 rupee இது ரெண்டையும் மைண்டில் வச்சுட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட்டுக்குள்ளே போய்ட்டு 15 என்டர் பண்ணிக்குவேன், 13 என்டர் பண்ணிக்குவேன். டிஃப்ரென்ஸ் 2 rupees காமிக்குது. அதாச்சும் 1000 ரூபாய் ரிஸ்க்குக்கு நான் 500 குவான்டிட்டி வாங்கினா 1000 ரூபாய் ரிஸ்க் வரும். அதாச்சும் இந்த ஸ்டாக் வந்துட்டு 13 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா 1000 ரூபாய் லாஸ் ஆகும். அந்த மாதிரி தான் இது 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நீங்கள் பார்த்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க்கோ அதை ஃபஸ்ட்டு இங்கே சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இங்கே குவான்டிட்டி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டாக்ஸ் இங்கே இருந்தால் செலக்ட் பண்ணும். இதுக்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டாக் வந்துடும். வீக்லி டைம் ஃப்ரேமில் போங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி இது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, ஸோ இக்னோர் பண்ணுங்கள். இந்த எல்லா ஸ்டாக்குமே அப்படி வந்தது தான் கைஸ். ஓகே, நான் ஆல்ரெடி டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்துட்டு எப்போ தெரியுமா பாருங்கள், 24th of September நான் நம்ம சேனல் வீடியோவில் போட்டிருக்கேன். 25th or 24th of September நான் போட்டிருக்கேன். அதுதான் இந்த பிரேக் அவுட்டு. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் கொடுத்துருக்கு தெரியுமா? ஆல்மோஸ்ட் 56 days. 56 daysக்கு அப்புறம் இந்த பெரிய ஒரு 1:2 அச்சீவ் ஆகிடுச்சு. 1:2 வந்துட்டு அடுத்த நாளே அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே போகிற டார்கெட், ஏதாச்சும் காஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற டார்கெட் வரக்கு 2 months ஆகிடுச்சு. இது ஹோல்ட் பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் அப்படி வந்த ஸ்டாக்ஸ் தான். டாட்டா காஃபி சொல்லியிருந்தோம். டாட்டா காஃபி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? நம்ம வந்துட்டு 4th of September சொன்னோம். 73 days ஆகிடுச்சு. 9% போயிருக்கு. ஓகே, 9% இஸ் நாட் அ ஸ்மால் ரிட்டர்ன் கைஸ், இட்ஸ் அ பிக் ரிட்டர்ன். ஸோ இப்போ பஜாஜ் ஆட்டோ இருக்குது. பிஎன்ஜி வெயிட் பண்ணிருக்கேன். பிஎன்ஜி இந்த லெவல் கிராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவேன். நெக்ஸ்ட்டு
ஹிம்மத் இந்த ஸ்டாக் இருக்குது. ஓகே, கிராஃப்ட்ஸ்மேன் ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஹீரோ மோட்டோகார்ப் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, இவ்வளோ தான். இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நான் என்ட்ரி பண்ணுவேன், ஸ்டாப் லாஸ் கீழே. டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு இந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ், இல்லாட்டி இந்த லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஜோனு கீழே வச்சா தான் நமக்கு ரிவர்ஸ். இந்த ஜோனில் கூட டைம் பாஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது இவ்வளோ சிம்பிளான செட்டப் கைஸ், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேண்டாம். ப்ளீஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம் இதில். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்துட்டு ஒரு டைம் 2 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கொஞ்சம் டைமுக்கு அந்த ஸ்டாக்கை விட்டுருங்க. ஏன்னா அது அந்த லெவல்லே தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் மேலே வரும். ஸோ அந்த டைமுக்கு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் கிடைக்கும் இதில், வீக்லி அண்ட் டெய்லியில் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. லெவல்ஸ் மட்டும் கரெக்டாக ட்ராப் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட், அதாச்சும் ஒரு கன்சாலிடேஷனோட அப் அண்ட் டவுன் ட்ராப் பண்ணிட்டா செகண்ட் டைம் ஒரு தேர்ட் டைம் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி பண்ணுங்கள். ஜோனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோஸ் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் ரிப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சார்ட்டிங்கோட லிங்க்கையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணிடுறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட்டையும் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? உங்களுக்கு ஒரு சில ஸ்டாக் வந்து 10% கூட ஈஸியாக கொடுத்துரும். ஆனால் நீங்கள் 2% தான் லாஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி க்ரோ பண்ணும் அக்கௌண்ட்டுங்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு இன்னும் நிறையா வீடியோஸ் போடுவேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய் பாய்.